ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து டெய்லி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஹெல்தி வெஜிடபிள் தோசை, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப குவிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. ஒரு சாப்பர் இருந்தால் போதும். ஸோ இந்த சாப்பரில் இது ஒரு பெரிய வெங்காயம், 3-4 பீன்ஸு, கருவேப்பிலை, கேரட் இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாப்பர் வந்து புதுசாக வாங்கணும். இது வந்து பட்டர்ஃப்ளை பிராண்ட் சாப்பர். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு தெரியும்ல, சாப்பர்னாலே வெஜிடபிள்ஸும் ஓரளவுக்கு 4 பாதியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு கம்மியாக தான், கம்மி குவான்டிட்டி தான் போடணும். ஸோ இந்த அளவுக்கு போட்டால் நல்லா சாப் பண்ணுது. ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை பிராண்டு. ஸோ 230 ருபீஸ் தான், அமேசானில் தான் வாங்கினோம். ஸோ கிட்ஸை வச்சுட்டு ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணுறதெல்லாம் டைமும் இருக்காது. அதனால் ஸோ சாப்பர் வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிவிடுது. ஒரு 2 மினிட்ஸ்லேயே இந்த அளவுக்கு சாப்பிங் பண்ணிவிடுது. ஸோ நீங்கள் சாப்பர் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸை நம்ம வந்து மாவில், இட்லி மாவில், தோசை மாவில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை சுட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா தோசையில் வாயில் கூட கடிப்படாது. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வாங்க தோசை சுட போகலாம். ஸோ இந்த மாதிரி தோசை சுடும்போது பார்த்திங்களா, ரொம்ப நல்லா மிங்கிளாகி இருக்கும் அந்த தோசையில். இதில் கொத்தமல்லி, என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. மேலே வந்து நான் வந்து இட்லி பொடி தூவியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா கிருஷா, ராகுல் சாப்பிட மாட்டேன், கிருஷா அவங்க அப்பா எல்லாமே சாப்பிட்றாங்க. இதோட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இது நான் என்னைக்கு செய்ய ஆரம்பித்தேனோ அதுலேருந்து கிருஷாவுக்கு வந்து சாதா தோசை சுட்டு கொடுத்தாவே பிடிக்கல, வெஜிடபிள் தோசை தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ஃபில்லிங்காகவும் இருக்குங்க.
வந்துட்டு பேக் டோரை திறந்தாலே ஒரு பெரிய மாமரம் இருக்குது. ஸோ அதில் நிறைய காய் காய்ச்சிருக்கு. இப்போ சீசன் இல்லையா, ஸோ பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு. ஸோ இது பார்க்கும்போது ஒரு என்னென்னு தெரில, ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ டெய்லி இது திறக்கும் போது இது ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரி தோணும். ஸோ நிறையா காய் காய்ச்சிருக்கு. சீசன்றனால பாருங்கள் எங்கே கொத்து கொத்தாக காய்ச்சி தோங்கும்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான க்ராசரி ஷாப்பிங் ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் உங்கள்கிட்ட. ஸோ ஒன்னார் பஜார் பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஸோ அவங்களோட பேக்கிங்னால எந்த வெஜிடபிள்ஸுமே வேஸ்ட் ஆக மாட்டேங்குதுங்க, அதுதான் மெயினு. ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் இப்போ இன்றைக்கி வந்து மண்டே வாங்கியிருக்கேன். நான் தேர்ஸ்டே பண்ணால் கூட இந்த கோஸ் அப்படியே இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சா. ஸோ அதுதான் இவங்களோட ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் பீன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கவர்ஸில் கொடுத்துருவாங்க. தக்காளி நான் மாற்றிடுவேன், இது மாதிரி இதுவும் கவரில் கொடுப்பாங்க. இதெல்லாம் கவர் கிடையாது. ஸோ நான் கவர் போட்டு வச்சுருவேன் கொத்தமல்லி. ஸோ 1 வீக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க காய்கறி. அதுதான் எனக்கு இங்கே இதில் இருக்க ப்ளஸ்ஸு. கீரை வந்து நாளைக்கு சமைச்சிடுவேன். ஸோ மார்னிங் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, அதனால் கீழே நாளைக்கு காலைல சிறுக்கீரை தான் வாங்கியிருக்கேன், நாளைக்கு கூட்டு பண்ணிவிடுவேன். இந்த கருவேப்பிலை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக அந்த கருவேப்பிலை எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிப்பேன். குடமிளகா வாங்கியிருப்பேன் நான். இதில் வந்து இந்த வீடியோவில் நான் இப்போ வெஜிடபிள் தோசை பண்ண ரெசிபி போடுவேன். ஸோ வெஜிடபிள் தோசைக்காக கொஞ்சம் நிறையாவே வந்து பீன்ஸ் கேரட் வாங்கியிருக்கேன். ஸோ கேரட் எப்படியும் ஒரு தோசைக்கு ஒரு 10 தோசைக்கு ஒரு கேரட் போட்டு அந்த மாவில் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கேரட் நிறையவே வாங்கியிருக்கேன். கேரட் இப்போ ஆக்சுவலாக விலை கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் தக்காளி மட்டும் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அதுக்கப்புறம் புதினா 1 kg சுகர் வாங்கியிருக்கேன். உளுந்து வாங்கியிருக்கேன் இட்லிக்கு போடுறதுக்காக. அதுக்கப்புறம் டைமண்ட் கல்கண்டு சாமிக்கு வைக்கிறதுக்காக டைமண்ட் கல்கண்டு. அதுக்கப்புறம் நெல்லிக்காய். ஸோ ஏதாவது செட்டப் பண்ணாங்கன்னா ராகுல் கிருஷா, ஸோ அவங்கள ஜூஸ் கொடுப்பேன், அது செஞ்சாதான் அப்படின்றதுக்காக ஒரு 10 rupees பாட்டில் மட்டும் ஃப்ரூட்டி குட்டி குட்டியாக வருது. ஸோ இது வந்து 2 பாட்டில் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வாங்கியிருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஹேர் பேக் போடவும் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து ஹேர் பேக் பண்ணலான் இருக்கேன். ஹேர் ஜெல்லு ஆக்சுவலாக அதை குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். ஸோ அது பண்ணையில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸை. அதுக்கப்புறம் வெந்தயம் இல்லை, வெந்தயம் வாங்கியிருக்கேன். அப்புறம் விம்பா, அப்புறம் ஆஷிர்வாத் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ மாவு அரைச்சி யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும், பட் இப்பொழுதைக்கு ஆஷிர்வாத் தான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கீரை, ஏவிடி டீ தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இஞ்சியெல்லாம் போட்டு செய்யும் போது இட் இஸ் குட். பீன்ஸ் எல்லாம் ஒன்றும் கூட வேஸ்ட் ஆகாது. ஸோ அது வந்து இப்போ வெஜிடபிள் பிரியாணி, ஸோ அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த வீக் அட்லீஸ்ட் ஒரு சாட்டர்டேவுக்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சிடும். மெயினாக வந்து ஒன்னார் பஜாரில் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்கறி, ப்ளஸ் பேக்கிங் நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா வேஸ்ட்டே ஆகலை காய்கறி. ஸோ இது வாங்கலாமா இது வாங்க வேணாமா அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. 1 வீக்குள்ளே கரெக்டாக முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு நம்ம ஃப்ரெஷ்ஷாக திரும்ப நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. இல்லைன்னா ஏதாவது ஒரு 2-3 காய்கறியே நான் எண்ட் ஆஃப் த டே நான் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அந்த வேஸ்டேஜ் இல்லை, அது மட்டும்தான் ஐ கேன் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது எல்லாம் வாங்கினதுக்கு 1 kg பெரிய வெங்காயம் ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ ஃப்ரீன்றதுக்காக சொல்ல, ஸோ நம்மளும் ஒரு மோட்டிவேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு வெங்காயம் வந்து நான் இதில் ஆட் பண்ணலை, இந்த வீக்குக்கான வெங்காயம் ஆட் பண்ணல. ஸோ வெஜிடபிள் தோசை ரெசிபியில் இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாழைக்காய் வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி. ஸோ வாழைக்காய் ஃப்ரை, சாம்பார் இதை வச்சா வாழைக்காய் ஃப்ரை. அப்புறம் வெண்டைக்காய் கூட கம்மியாக தான் இருக்குது, 1/4 கிலோ தான், பட் கம்மியாக இருக்குது. சாப் பண்ணி பண்ணும்போது ஓகே, வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீக்கோட க்ராசரி ஷாப்பிங். அப்புறம் இட்லி அரிசி ஒரு kg பேக் பண்ணி கொடுக்குறாங்க. க்ளீனாக நல்லா இருக்குது. நான் இது ஒரு 5th டைம் வாங்குகிறேன். ஸோ இது 48 rupees, பட் 41 rupees ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் போக 41 rupees வரும். நல்லாயிருக்கும் குவாலிட்டி இட்லி ரைஸு. எனக்கு என்னென்னா ஒரு 1 kg இருந்தால் ஸோ 2 kg அப்படியே போட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இட்லி மாவு அரைச்சிடுவேன். ஈஸியாக இருக்குது எனக்கு கலக்கிறது. ஸோ அது ஒரு சோம்பேறித்தனம் தான், அது வேறு விஷயம் விடுங்க. பட் ஆனால் இது எனக்கு ஈஸியாக இருக்கும். அது இப்போ சப்போஸ் நான் நிறைய வாங்கி வச்சேன், 10 கிலோ 5 கிலோ அப்படிலாம் வாங்கி வச்சேன், சில டைம் பிஸியாகிடுது ஒர்க்கு. அப்போ வந்து இட்லி மாவு போடாமல் விட்டேன்னா இட்லி ரைஸும் ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி எனக்கு தேவைன்றப்ப வீக்லி நான் வாங்கும்போது எனக்கு எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதை நான் வந்து ஒன்னார் பஜாரில் நான் ஃபீல் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஈவன் சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். இதில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது.
இது வந்து எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் போயிட்டு வரையில் டெய்லி ஈவினிங் ஸ்நாக்காக ஸ்கூல்லேருந்து வரும்போது எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. டெய்லியில் வீக்லி இது சீசன் இருக்கும்போதெல்லாம் செஞ்சு தருவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணலாம். இதில் ரெசிபீஸும் நீங்கள் இது எதில் சாப்பாட்டில் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு நிறைய நல்ல நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லா லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு ஸ்நாக் இது. ஆக்சுவலாக இந்த ஸ்வீட் பொட்டேட்டோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா பெட்டர் டைஜஷன், கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, இம்ப்ரூவ்ஸ் த இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், பிளட் சுகர் லெவல் பிளட் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணும், அப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறத இன்ஃபெக்ஷன் ஆகிறத தடுக்கும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு உதவுது, ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கும், கேன்சர் வராமல் தடுக்குதுங்க. ஸோ இது எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஆடட் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் B6, விட்டமின் A ரொம்ப அதிக அளவு இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீஷியம், பொட்டாசியம் எல்லாமே அதிக அளவில் இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கவங்களும் இதை சாப்பிட்லாம். இதை அவிச்சு சாப்பிடும்போது அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். எல்லாருமே இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 2 or 3 இதை எடுத்துட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வெஜிடபிள் தோசையை ட்ரை